President, we can start. Okay, ma'am. Veeralakshmi. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. ரொம்ப நாள் கழிச்சு ஜிசிஐக்குள்ள இருக்கிறேன். கிட்டத்தட்ட 2018 வரைக்கும். ஆடியோபிள்? ஆடியோபிள்? நான் பேசுறது Yes, sir. கேக்குதா? Yes, sir. Very clear. Very clear. Okay, Audible right. and PPT is also clear. தேங்க்யூ. ரொம்ப நாள் கழிச்சு ஜேசிஏல ஒரு ஈவெண்ட்டுக்காக திருப்பி ஜாயின் பண்ணியிருக்கிறேன். 2018 வரைக்கும் நான் சிவகாசியில் இருந்தேன். அப்புறம் நான் சென்னை மூவ் ஆகிட்டேன். ரைட் நோ ஐ மீன் சென்னை. நான் வந்து இங்கே ஒரு ஃபுட் பிஸ்னஸ் பண்ணுறேன், கார்பரேட் கிச்சன்ஸ். ஆக்சுவலி கார்பரேட் கம்பெனிக்கு அவங்களுக்கு வேண்டிய ஃபுட் சப்ளை பண்ணுறோம். ரைட் நோ ஐ எம் டூயிங் யாஸ் ஃபுட்ஸ் அப்படிங்கிறது கம்பெனி நேம். யாஸ் கஃபேங்கிறது என்னோட பிராண்டு. ஸோ டோட்டலாக 7 அவுட்லெட்ஸ் இன் சென்னை வச்சுருக்கிறேன். பிஎன்பி பரிபாஸ், நேட்வெஸ்ட் பேங்க், டெக்கியான்னு சொல்லி ஒரு கம்பெனி, இந்த மாதிரி ஒரு பெரிய கார்பரேட்ஸுக்கு டெய்லி அவங்களுக்கு ஒரு டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே கொடுக்குறோம். இதுதான் இது. ரைட் நோ என்கிட்ட ஒரு 45 எம்ப்ளாயிஸ் இருக்கிறாங்க. அப்பார்ட் ஃப்ரம் திஸ், இதுதான் என்னுடைய ஷார்ட் ஸ்டோரி. ஸோ என்னோட பிஸ்னஸ்க்காகவும் என் குழந்தைங்களோட ஸ்டடிக்காகவும் நான் சென்னை மூவ் ஆக வேண்டிய ஒரு கட்டாயம். சென்னை மூவ் ஆகிட்டேன். 2016 நான் வந்து பிரசிடென்ட் ஆஃப் ஜேசி சிவகாசி டைனாமிக். ரைட், ஓரியன்டேஷனுக்குள்ளே போகலாம். என்னோட வாழ்க்கையில் 2 விஷயம் எடுத்துக்கலாம். 2009க்கு முன்னாடி, 2009க்கு பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஜேசிஐக்கு முன்னாடி, ஜேசிஐக்கு பின்னாடி அப்படிங்கிறது. ஸோ ஜேசிஐக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்திருக்குது, வாழ்க்கையில் மாற்றங்கள் நடந்திருக்குது. என்னென்ன மாற்றம் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். அது என்னை பற்றி மட்டும் சொல்கிறத விட, நான் இப்போ பேச போகிற விஷயங்கள் எல்லாமே எக்ஸாம்பிள்ஸ் வந்துட்டு எங்கேயோ அமெரிக்காவில் இருந்தோ, லண்டனில் இருந்தோ, இல்லை இந்தியாவுடைய கேபிட்டலில் இருந்தோ, இல்லை வேறு யாரோ நேஷனல் பிரசிடெண்ட்டோ யாரோ எடுத்துகிட்டு வந்து சொல்கிறத விட, இந்த இடத்துக்குள்ள நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய, நம்ம தினம் தினம் பார்க்கக்கூடியவங்க என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் நடந்திருக்குது, அவங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ ராமாயணம், மகாபாரதம் ஆல்மோஸ்ட் எல்லாரும் படிச்சிருப்பீங்க. மதம் தாண்டி இது வந்து ஒரு இதிகாசங்கள். நிறைய பேர் இந்த கதையெல்லாம் நம்ம படிச்சிருப்போம். ராமாயணம் மகாபாரதத்துக்கும் ஜேசிக்கும் ஒரு சம்மந்தம் உண்டு. ஏன்னா அது எப்படி சம்மந்தம் இருக்குது அப்படிங்கிறது. ரைட், ராமாயணத்தை பற்றி சொல்லணும், ஒரு வரியில் சொல்லுங்கன்னா என்ன சொல்ல முடியும்? அது ஓப்பன் ஃப்ளோராக இருந்தால் கேள்வி கேட்டுருவேன். ஸோ இது ஜூம்ல நானே சொல்கிறேன். ராமாயணம் வந்து ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு சொல்லி கொடுத்தது. மகாபாரதம் வந்து ஒரு மனுஷன் எப்படிலாம் வாழக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துச்சு. பட் இது ரெண்டையுமே சேர்ந்து சொல்லிக்கிற ஒரே இடம் வந்துட்டு ஜேசிஐ தான். நம்ம எது பண்ணணும், எது பண்ணக்கூடாது, எப்போ பண்ணணும், எப்போ பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்கிறது வந்துட்டு ஜேசிஐ தான். நிறைய நேரங்களில் நம்மளுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும், அது எல்லாத்தையும் கேட்டவும் முடியாது. நிறைய நேரங்களில் கேள்விகள் கேட்காம இருக்கிறது தப்பாயிடும். இது எப்போ கேட்கணும், எப்படி கேட்கணும் அப்படிங்கிறது தான் மேட்ரு. எல்லாரும் வாங்க ஜேசிக்குள்ள வாங்க, உங்களுக்கு ஸ்பீச் கிராஃப்ட் இருக்குது, இபிஎஸ் இருக்குது, பப்ளிக் ஸ்பீக்கிங் இருக்குது, இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க. செமையா, உண்மைதான், நிச்சயமா. அது வந்து பேச கற்றுக் கொடுக்குற அவங்க தான் எங்கே பேசக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்குறாங்க. பாகுபலி படம் பார்த்துருப்போம். ஒவ்வொரு தடவையும் இந்த நாசர் கேரக்டர் வந்து எந்திரிச்சு பேசுறதுக்கு ஜெயிச்சு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும். அப்போலாம் வந்து அந்த ராணா டகுபதி வந்து அவரை அமைக்க வைப்பாப்புல, நீ பேசாத, வெயிட் பண்ணு, சந்தர்ப்பம் ஒரு இப்போ பேசு அப்படின்னு சொல்லி சொல்லுவாப்புல. அதே மாதிரி தான் நிறைய இடங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அப்போ புரியலை, இப்போ புரியுது. இது ஒரு சினிமா டைலாக்காக இருந்தாலும் கூட அதுதான் உண்மையும் கூட. நான் என்னுடைய ஸ்டோரி கடைசியில் பின்னாடி சேர்த்து இது ஏன் இந்த சொன்னாங்கிறத அப்போ சொல்கிறேன் நான். ஸோ அது மாதிரி ஜேசியில் என்ன கிடைக்கல அப்படிங்கிறத விட எல்லாமே கிடைக்கும். எல்லாமே கொடுக்குமான்னு கேட்டால் நிச்சயமாக எதையுமே கொடுக்காது. நீங்கள் ஜேசிவிக்குள்ளே வந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னா எல்லாத்தையும் எடுத்துக்கலாம், அவ்வளோதான் விஷயம். யாரும் எதுவும் உங்களுக்கு ஸ்பூன் ஃபீடிங் பண்ண மாட்டாங்க. நம்மளா தேடி எடுத்து வாய்ப்புகளை உருவாக்கி நம்மளா அதில் மேலே வர தான் ஜேசிஐ மட்டும் பர்சனல் லைஃப்லையும் நம்ம மேலே போக முடியும். பிஸ்னஸ் லைஃப்லையும் சரி, பர்சனல் லைஃப்லையும் நம்ம மேலே போக முடியும். ரைட், சில எக்ஸாம்பிள்ஸ் சொல்கிறேன். உங்களை எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். பாஸ்ட் ஜோன் பிரசிடென்ட் ஜேசிபிபி ஸ்ரீ சங்கர் நாராயணன். சித்தா மேட்சஸ், நாங்கள் எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட சார்ட்டர் மெம்பர் ஆஃப் ஜேசி சிவகாசி டைனாமிக். ஒன்று போல் ஒரு டீமாக சேர்ந்து ஆரம்பித்தோம். 2011 அவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஸோ அந்த டயத்தில் நான் விபி ட்ரைனிங்காக இருந்தேன். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க மேட்சஸ் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருந்தாங்க.
ஸோ ஒரு லெவல் அப்போ எப்படி நடக்கும், ஒரு கன்சர்வேட்டிவ் பிஸ்னஸ் மாடலில் பண்ணிட்டு இருந்தாங்க, இந்தியா முழுசும் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவருடைய ஜேசி லைஃபுக்கு அப்புறம் பிஸ்னஸில் சில ஒழுக்கங்களை கொண்டு வர்றதுக்கு அவர் முயற்சி பண்ணார், பண்ண முடிஞ்சது. ஸோ அந்த விஷயங்கள்லாம் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட மாதம் ஒரு 15-20 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணுறாரு. இன்னைக்கு எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ்க்கு போயிட்டாரு. அப்போ இந்தியாவுக்குள்ளே மட்டும் பிஸ்னஸ் பண்ணி தான் எக்ஸ்போர்ட்டுக்கும் போயிட்டாரு. இன்னைக்கு அவருடைய மார்க்கெட் சைஸ் பெரிய அளவில் இருக்குது. இது நம்பர் 1. இவர் ஜேசி பாலாஜி, எங்களுடைய 2018 பிரசிடென்ட். ஆமாம். ஸோ இவர் வந்து கிரியேட்டிவ் டெக்ஸ்சர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி வச்சிருக்கிறாரு. இனியும் சொல்ல போனால் ரொம்ப அட்வான்ஸாக திங்க் பண்ணக்கூடியவர். இன்னைக்கு மோர் தென் 150 to 200 crores டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் 2016 ஜேசி சாத்தூர் மேன்செஸ்டர் சிட்டி வந்து நம்ம பெல் ஹோட்டலில் வச்சு ஒரு டைகூன் கண்டக்ட் பண்ணாங்க. அதில் போய் இம்ப்ரெஸ் ஆகி இவர் ஜேசியில் ஜாயின் பண்ணார். ஸோ அதில் இருந்து ட்ராவல் பண்ணி வந்திருக்கிறாரு. இன்னைக்கு வேர்ல்டு வைடாக ட்ராவல் பண்ணுறாரு. இப்போ ரீசெண்டாக ஒரு 50 crores ஒரு ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கிறாரு, ஒரு டையிங் யூனிட் போட்டுட்ருக்கிறாரு. இது அத்தனையுமே ஜேசி வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு நடந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த அளவுக்கு இந்த ஜேசி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்குது. ஸோ எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, நாங்கள் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பெருசு. நான் அதையும் சொல்கிறேன். 2011 நாங்கள் வந்து முதல்ல வந்து அது வரைக்கும் ஃபியூச்சர் ப்ரோக்ராம் எம்பவரிங் யூத் ப்ரோக்ராம் வந்து எப்படி நடக்கும்னு கேட்டால், ஒரு ஸ்கூலுக்கு போவோம். அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸ்க்கு ஒரு 5 ட்ரைனர் 10 ட்ரைனர் போய் உட்காந்து போய் எம்பவரிங் யூத் பண்ணிட்டு வருவோம். இப்படி தான் அந்த எம்பவரிங் யூத் ப்ரோக்ராம் போய்கிட்டே இருந்தது. முதல் முறையாக யோசித்தோம், ஒரு பெரிய லெவலில் ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 3000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு எம்பவரிங் யூத் பிளான் பண்ணோம். ஒரு 67 ட்ரைனர்ஸை வச்சு அந்த வருஷம் பிளான் பண்ணி ஒரு ஈவெண்ட் நடத்தணும். அப்போ அது யோசனையாகவும் இருந்தது. பட் அந்த ஈவெண்ட் வந்து பெரிய அளவில் சக்ஸஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட 67 ட்ரைனர்ஸ். நம்ம நாகலிங்க சார் தான் அதை வந்து லீட் பண்ணாங்க. டென்சிங் சார் கூட இருந்தாங்க. 2 பேரும் லீட் பண்ணி தான் அந்த ஈவெண்ட் நடந்துச்சு. ஸோ அதோடைய இம்பேக்ட் நெக்ஸ்ட் இயரே வந்து நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு 5 காலேஜ் 10,000 ஸ்டூடெண்ட்ஸு ஒரு 167 ட்ரைனர் தமிழ்நாடு முழுசும் இருந்து ஒரு 167 ட்ரைனர்ஸ் எடுத்துகிட்டு வந்து ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணோம். அதுதான் மெகா ஃபியூச்சர். ஸோ அந்த மெகா ஃபியூச்சர் வந்து முடிஞ்சு அன்றைக்கி 1 டே ஃபுல்லாக நடந்தது. காலையில் 8 மணிக்கு 9 மணிக்கு ஆரம்பித்தது. அன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் ஸ்ரீவித்யா காலேஜ், காமராஜ் காலேஜ் அண்டு ஆர்விசிஇ, சாத்தூர் காலேஜ், பிஎஸ்ஆர் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த மாதிரி ஒரு 5 காலேஜ் எடுத்து எல்லாமே பண்ணோம். ஸோ என்டையர் ஈவெண்ட்டும் அன்றைக்கி முடிஞ்சு அன்றைக்கி 167 ட்ரைனர் இது பண்ணி அவங்கள வழி அனுப்பிச்சு வச்சு எல்லாமே முடிச்சு கொடுத்தோம். அந்த ஈவெண்ட்டுக்கு நான் தான் சேர்மன். அந்த ஈவெண்ட் சேர்மனாக ப்ராஜெக்ட் சேர்மனாக இருந்து அந்த ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணோம். ஸோ எனக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொன்னால், தமிழ்நாடு முழுசு இருக்கக்கூடிய ட்ரைனர்ஸோடைய கான்டாக்ட் எனக்கு எல்லாமே கிடைச்சது. எல்லோரும் வேறு வேறு பிஸ்னஸ். இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஜட்ஜோடைய ஹஸ்பண்ட் அவங்க வந்து ஜேசி மெம்பர். அவங்க வந்து ஒரு பெரிய கேஸ், நான் அதை சொல்ல முடியாது இந்த இடத்துல. ஒரு கேஸில் தீர்ப்பு கொடுத்தவங்க, முக்கியமான ஒரு கேஸில் தீர்ப்பு கொடுத்த, தமிழ்நாடு அறிந்த ஒரு பிரபலமான ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுத்த அந்த ஜட்ஜ், அவங்க லேடி, அவங்களுடைய ஹஸ்பண்ட். எனக்கு யாருன்னே தெரியாது. நான் ஃபோன் பண்ணி பேசுகிறேன், இந்த மாதிரி இருக்குது சார், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஓகே வரேன் அப்படிங்கிறாரு. அங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவர் சர்க்கிட் ஹவுஸில் போய் தங்குறாரு. தங்கிட்டு நீங்கள் அதான் தங்கறதுக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ண ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. டிஎஸ்பி அங்கேருந்து ஃபோன் வருது, யார் நீங்கள் என்ன ஈவெண்ட் நடத்துறீங்கிற மாதிரி ஃபோன் வருது. ஸோ இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஓகே அப்படின்னாங்க. ஸோ இந்த மாதிரி அந்த அளவில் ஒரு கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிரியேட் ஆகிறதுக்கு அந்த ஈவெண்ட் எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமைஞ்சது. ஸோ எனக்கு மட்டும் இல்லை, என்டையர் டீமுக்குமே அது ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி எனக்கு ஈவெண்ட்ஸ் நடத்த தான் எங்களுக்கு வந்து எங்கள் மேலே நம்பிக்கை வந்தது. நாங்கள் எல்லா விஷயங்களும் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம். ஹைகிரிவாஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் எங்களுடைய பாஸ் பிரசிடென்ட், அதில் முதல் பிரசிடென்ட் கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட சார்ட்டர் பிரசிடென்ட்டுக்கு அடுத்து இவர் தான் பிரசிடென்ட். அவர் வந்து போர்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அதில் இருந்து டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி இன்னைக்கு வந்து ஒரு கரஸ்பாண்டண்டாக ஹைகிரிவாஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலோட கரஸ்பாண்டண்டாக இருக்கிறாரு. ஸோ அந்த பிராண்டை டெவலப் பண்ணது விதம் வந்து கூட இருந்து பார்த்துருக்கிறேன். அவ்வளோ அழகாக டெவலப் பண்ணாங்க. அந்த பிராண்ட் டெவலப்மெண்ட் பண்ண விஷயத்தில் இன்னைக்கு ஒரு 1000 பேர் படிக்கிறாங்க. இவ்வளவும் வர்றதுக்கு காரணம் அந்த நம்பிக்கையும், அதாவது பணத்தை வந்து ஜேசி கொடுக்கலாம், ஆனால் அந்த கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது வந்து ஜேசிஏ தான். இவ்வளோ பெரிய விஷயத்தை நம்மளால் எடுத்து செய்ய முடியுமாங்கிற கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது வந்து அந்த ஜேசிஏ தான். இன்னைக்கு பிரபலமான ஸ்கூல் அருமையாக நடத்திட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு அந்த பிராண்டுக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. இன்னைக்கு ஒரு 1000 குழந்தைங்க படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்குனதில் ஜேசி சிவகாசி டைனமிக்கும் சரி, ஜேசி அமைப்புக்கும் சரி மிகப்பெரிய பங்கு இருக்குது. ராஜேஷ் இன்னைக்கு வந்து சிவகாசி மாநகராட்சியில் ஒரு கவுன்சிலராக இருக்கிறாரு.
அரசியல்ல மிகப்பெரிய உயரங்களை தொடக்கூடியவர், வளர்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இவர் எங்களுடைய பாஸ்ட் பிரசிடென்ட், 2013 பிரசிடென்ட். ஸோ மிகச்சிறப்பாக 2012 பிரசிடென்ட். ஸோ அந்த அளவுக்கு வேகமாக முன்னேறிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம். இந்த ஸ்டோரி ரொம்ப முக்கியமான ஸ்டோரி. இவர் என்னுடைய பிரதர் தான், ஜேசிபி கண்ணன். ஸ்டுடியோ வச்சிருக்காரு, ஸ்டுடியோ பிஸ்னஸ், சொந்தமாக ஸ்டுடியோ பண்ணுறாங்க, ஸ்டுடியோ வச்சிருக்கிறாங்க. அந்த ஸ்டுடியோவில் வந்துட்டு நடத்திட்டு இருக்கிறாரு. அதுக்கு நடுவில் ஜேசியிலையும் ஒரு மெம்பர் ஆகிறாரு. அதுக்கப்புறம் அது நிறைய பொசிஷன்ஸ் எடுத்துக்கிறாரு. எந்த ஈவெண்ட் நடந்தாலும் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து தான் ஒரு ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணுவோம். அந்த என்னென்ன ஈவெண்ட்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம் அதோடைய கதையெல்லாம் அப்புறம் சொல்கிறேன். இவர் வந்து இங்கே கற்றுக்கிட்ட விஷயத்தை கொண்டு வெளியில் ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணார். அதுதான் பெரிய விஷயம். இந்த கிளிக்கர்ஸ் டிஜிட்டல் ப்ரஷ் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். ஒரு 30 ஸ்டுடியோக்கான ஓனர்ஸ் எல்லாம் கலெக்டிவாக சேர்த்து ஒரு கிளஸ்டர் ஃபார்ம் பண்ணி, கிளஸ்டருங்கிறது கவர்மெண்ட் கிளஸ்டர், அஃபீஷியலாக கிளஸ்டராக இல்லாமல் ஒரு கிளஸ்டர் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் கிரியேட் பண்ணி இன்னைக்கு கிட்டத்தட்ட 4-5 வருஷமாக அந்த கன்சர்னை ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இதில் என்னன்னாக்க எல்லாருமே ஃபோட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கிறவங்க, அதில் எல்லாருமே கொஞ்சமாக பணம் போட்டிருக்கிறாங்க. எல்லாரும் சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அதில் அவங்களே வேலை, பர்சியூமர்னு ஒரு வேர்டு உண்டு. யார் வந்து அங்கேருந்து அங்கே வேலை பார்க்குறாங்களோ அவங்களே அதை கன்சியூம் பண்ணுற மாதிரி அவங்களே வேலை கொடுக்குறாங்க, அவங்களே அதில் இருந்து லாபத்தையும் எடுத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் கம்மியான விலையில் வெளியே காம்படிட்டிவாக கோட் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு ஆர்கனைஸ் பண்ணி இன்னைக்கு மிகப்பெரிய விஷயத்த சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கக்கூடியது இந்த கிளிக்கர்ஸ். இது வந்து ஜேசி என்ன கொடுத்துச்சு அப்படின்னா அந்த நாலேஜை கொடுத்துச்சு. அந்த நாலேஜ்னால தான் இன்னைக்கு தைரியமாக அந்த மாதிரி ஒரு கன்சர்ன் எடுத்து அவர் வேலை பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்தடுத்து அப்டேட் பண்ணி இவங்களை பார்த்துட்டு தமிழ்நாடு முழுசு இருக்கக்கூடிய புகைப்பட கலைஞர்கள் சங்கத்திலேருந்து வந்து இவங்களோட மாடலை பார்த்துட்டு இதே மாதிரி நாங்களும் பண்ணணும்னு சொல்லி நிறைய இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ நிறைய நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அந்த வகையில் ஜேசியோடைய ஒரு 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 ட்ரேட்மார்க் இதுன்னு இதை சொல்லலாம். ஜேசி கொடுத்த ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறத இதை சொல்லலாம். இது சிவகாசியில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், ஆலமரா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இதில் நாங்கள் 8 பேர் வந்து டைரக்டராக இருக்கோம், நான் உட்பட. ஸோ நாங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் இதை ஆரம்பித்தோம். ஜேசி சங்கர்நாராயணன், பாஸ் ஜோன் பிரசிடென்ட் சங்கர்நாராயணன், நான், ஜேசி பாலாஜி, ஜேசி கண்ணன், ஜேசி ஜெயவேல் மணி, ஜேசி ஜானகிராமன், ஜேசி வெங்கடேஷ் அண்ட் ஜேசி சரவணகுமார் அப்படி 8 பேர் சேர்ந்து ஆரம்பித்ததான் ஆலமரா. எங்கள் 8 பேரையும் சேர்த்தது ஜேசிஸ் தான். இப்படி ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும்னு சொன்னதும் ஜேசிஸ் தான். இன்னைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு பிராண்டாக ராஜபாளையம், கோவில்பட்டி, சிவகாசிங்கிற இடத்துல கிளை பரப்பி இவ்வளோத்தையும் நடத்துறதுக்கு காரணம் அந்த ஜேசி தான். ஜேசிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா, அந்த ஒரு லிங்க் இல்லைன்னா நாங்கள் யாருமே இந்த இடத்துக்குள்ள வந்திருப்போமா, இப்படி ஒரு விஷயத்த ஆரம்பிச்சிருப்போமாங்கிறது டவுட்டு தான். சிட் ஃபண்ட்ஸ் இருக்குது, நிதி கம்பெனி இருக்குது, ஜுவல்லரி இருக்குது. ஸோ எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதுக்கு காரணம் ஜேசிஏ தான். இவங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். இவர் எங்களுடைய மெம்பர் ஜேசி தரணிதரன். 2009-10 அவர் வந்து ஸ்ரீவித்யா காலேஜில் வந்து ஒரு லெக்சரர் கம் பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர் அங்கேருந்து ஜேசி ஸ்கூலில் வராரு. 2010-11 ஜாயின் பண்ணுறாரு. அவர் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிறாரு. ஒரு ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணுறோம், காஃபி வித் சிஇஓன்னு நினைக்கிறேன். அந்த ஈவெண்ட் நேம் மறந்துருச்சு எனக்கு. நேச்சுரல் சலூனுடைய சிஇஓ CK குமாரவேல் சாரை வந்து இன்வைட் பண்ணுறோம். அந்த ஈவெண்ட்டோடைய சேர்மன். அது எங்களுக்கு டைம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால், ஞாயிற்றுக்கிழமை அவர் கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு, புதன்கிழமை ஈவெண்ட்டு. இதுக்குள்ளே நாங்கள் க்ரௌடை கூப்பிடணும். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 48 ஹவர்ஸ்க்குள்ளே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணணும். ஸோ தரணியும் நானும் சேர்ந்து, தரணி வந்து அந்த பக்கம் சீஃப் கெஸ்டோடைய தான் பார்க்குறாரு, இந்த பக்கம் ஜானகிராமன், இவங்க சேர்ந்து ஒரு விஷயத்தை கோஆர்டினேட் பண்ணுறோம். அன்னைக்கு ஸ்பார்க்லின் ஹோட்டலில் தான் வந்து ஈவெண்ட் நடந்தது. கிட்டத்தட்ட அந்த ஒரு 24 ஹவர்ஸ் அந்த டயத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் அந்த ஃப்ளோரில் கூட்டி அந்த ஈவெண்ட் அழகாக நடத்தி முடித்தோம். அது மூலயமா எங்களுக்கும் CK குமாரவேல் சாருக்கும் ஒரு கனெக்டிவிட்டி கிடைச்சது. ஸோ அந்த கனெக்டிவிட்டியை அவர் யூஸ் பண்ணார். அங்கேருந்து திருப்பி RVC ஒர்க் பண்ணார். அங்கேருந்து திருப்பி கிளம்பி நேராக சென்னைக்கு வந்துட்டார். CK குமாரவேல் சார்கிட்ட வந்து மார்க்கெட்டிங் மேனேஜராக அங்கே ஜாயின் பண்ணுறாரு. நேச்சுரல்ஸில் ஜாயின் பண்ணி இப்போவும் அவருடைய எல்லா இடத்துலையும் அவர் சொல்லக்கூடிய விஷயம், நான் வந்து ஹீ இஸ் த மென்டார், ஹீ இஸ் த குரு ஆஃப் இது. இன்னைக்கு அவருக்கு தெரியாத செலிப்ரிட்டிஸே கிடையாது. எல்லா செலிப்ரிட்டிஸ் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கிறாரு.
அவரே ஒரு செலிபிரிட்டி தான். இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் மாங்க்னு தான் போட்டிருப்பாரு. ஸோ சோசியல் லீகல் இன்னைக்கு வந்து சோசியல் லீகல்ங்கிற கம்பெனியை வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட அரௌண்ட் ஒரு வருஷத்துக்கு 10 கோடி ரூபாய் டேர்ன் ஓவர் பண்ணுறாரு. சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் சொல்லி கொடுக்கறதுக்கு எல்லாரும் வந்து 500 ரூபாய் கொடுங்க 1000 ரூபாய் கொடுங்கன்னு போட்டு போஸ்டிங் போட்டிருக்க நேரத்தில் 50,000 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாரு. 50,000 ருபீஸ் ஒரு ஒரு கிளாஸ்க்கு ஜாயின் பண்ணி எடுக்கிறாரு. ஸோ அந்த சார்ஜ் பண்ணி அதுக்காக ஆள் வர்றதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. ஃபுல் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 7-8 பேட்ச் போயிடுச்சு. இது போக அவருடைய ஈவெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவர் மினிமம் சார்ஜ் 50 to 1 lakh ருபீஸ் தான். அந்த சார்ஜஸ் தான் இருக்கும். அவர் சார்ஜ் பண்ணுறாரு, அது கொடுக்கறது ரெடியாக இருக்காங்க. இன்னைக்கு காலையில் கூப்பிட்டு பேசினேன், தம்பி எனக்கு இது மாதிரி சில ஃபோட்டோஸ் வேணும்னு சொல்லி கூப்பிட்டு பேசுகிறப்போ, ஆனால் நான் துபாயில் இருக்கிறேனே அப்படின்னாரு. என்ன என்ன தம்பி துபாய் போயிருக்கீங்கண்ணே? நான் கம்பெனி ஆரம்பிக்க போயிருக்கேனே, கம்பெனி ஆரம்பிச்சிட்டேனே, நேற்று தான் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சது, இன்னைக்கு அடுத்த ஃபாலோஅப்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ இதுதான் ஜேசி கொடுத்த விஷயம். கேட்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னைக்கு வந்து சிவகாசிங்கிற ஒரு ஊர்ல இருந்து கிளம்பி சென்னை வந்து சென்னையில் ஒரு ஒரு தனக்கான ஒரு விஷயத்தை அடையாளத்தை உருவாக்கிக்கிட்டு அங்கேருந்து இன்னைக்கு துபாயில் போய் ஒரு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அங்கே இன்னைக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கிறாரு. நான் அடுத்து 2 வருஷத்துக்கான விசா கொடுத்துட்டாங்கண்ணே, நீ ஒரு மேக்ஸிமம் இங்கே இருப்பனே, துபாயில் இருக்கிற மாதிரி தானே சூழ்நிலை இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். திஸ் இஸ் வாட், இதுதான் ஜேசி கொடுத்ததுங்கிறத விட நாங்கள் எடுத்துக்கிட்டது. எப்படி எடுக்கணும் அப்படின்னா எங்களோட பார்ட்டிசிபேஷன் தான். நாங்கள் திருப்பி ஈவெண்ட்ஸ்குள்ளே போய் அந்த ஈவெண்ட்ஸை செய்கிறது, அது மூலிமா கற்றுக்கிறது, அது மூலயமா நெட்வொர்க்கிங் எடுத்துக்கிறது, அந்த ஈவெண்ட்ஸ் வரப்போ ப்ராப்ளம் வரும், அந்த ப்ராப்ளம் சால்விங்கு, எல்லா விஷயங்களும் அங்கே தான் நாங்கள் கற்றுக்கிட்டோம். ஸோ அதனால எங்களுக்கு அந்த பயம் அப்படிங்கிறது இல்லை. அந்த பயம் இல்லாதனால தான் இன்னைக்கு இந்த உயரங்களை தொட முடிஞ்சது. அந்த பயத்தை எடுத்து விட்டது யாருன்னு கேட்டால் ஜேசிஐ தான். இன்னொரு விஷயம் அடிக்கடி நாங்கள் பேசிக்கிடுவோம். ஜேசிஐயில் வந்து நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம்னு சொன்னால் எங்களோட சொந்த பணமும் போடுவோம். எங்கள் சொந்த பணம் போடாமல் இந்த ஈவெண்ட் பண்ண முடியாது. அதே நேரத்தில் மற்றவங்களுடைய பணமும் அங்கே சேரும். அப்போ அடுத்தவங்க பணத்தை வச்சு நம்ம ஒரு சில விஷயங்களை கற்றுக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு MBA படிக்கிற மாதிரி தான் ஜேசிஐக்குள்ள. அது மெம்பராக இருந்தாலும் சரி, பொறுப்படுத்திக்கிட்டாலும் சரி, என்னவா இருந்தாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது நம்ம இன்வால்மெண்ட்டோட இன்வால்வ் ஆகி கற்றுக்கிறதுங்கிறத விட வேலை செஞ்சோம்னு சொன்னால் நிச்சயமாக நம்ம ஜெயிச்சிட முடியும். அங்கே நிறைய கற்றுக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அதுக்கு ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது சோசியல் லீகல் ஜேசி தரணிதரன். ரைட். 2018ஆம் வருஷம் நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு கம்பெனியில். 15 வருஷமாக அந்த கம்பெனியில் GM-ஆ இருந்தேன். ஒரு ஃபைன் டே 2018 நவம்பர் 16 என்னை கூப்பிட்டு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெளியில் போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்துடுச்சு. சரி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு லைஃப்பில் என்னெல்லாம் கொடுத்தது ஜேசிங்கிறத நான் சொல்லிடுறேன். உடனே இறங்கி வெளியில் வந்தேன். தரணிதரனுக்கு தான் ஃபோன் அடித்தேன். தம்பி இந்த மாதிரி விஷயம் தம்பி அப்படின்னேன். என்னென்ன செய்யணும்? நாங்கள் அன்றைக்கி 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். சிவகாசியில் 40,000 சம்பளங்கிறது பெரிய விஷயம்தான். அன்றைக்கி நான் 40,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். வெளியில் வந்து ஃபோன் அடித்தேன். தம்பி இந்த மாதிரி விஷயம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆனால் ஒரு நிமிஷம் ஃபோனை கட் பண்ணுங்க, அகைன் லைன் 5 நிமிஷம் கழிச்சு திருப்பி கூப்பிட்டாப்புல, தம்பி உங்களுக்கு ஆனால் 85,000 சேலரி பேசியிருக்கேனே, CK கிட்ட பேசிட்டேன், நீங்கள் CK கிட்ட ஜாயின் பண்ணுங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ நவம்பர் 19, 2018 நான் சென்னைக்கு வரேன். அன்றைக்கி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன். அன்றைக்கி உங்கள் வேலையிலையும் ஜாயின் பண்ணிட்டேன். 85,000 எனக்கு சம்பளம். GM ஆப்ரேஷன்ஸ் ஆஃப் நேச்சுரல் சலூன்ஸ் 1 இயர் அங்கே ஒர்க் பண்ணுறோம். ஸோ அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறமே ஆல்ரெடி எங்கள் ஃபேமிலி வந்து பிஸ்னஸ் ஃபேமிலி தான். பட் இருந்தாலும் இடையில ஒரு சூழ்நிலையினால நான் வந்து அது தனி ஸ்டோரி, அது பெருசாக பேசலாம். எனக்கு வந்து வேலை செய்யணுங்கிற ஒரு கட்டாயம் வருது, வேலை செஞ்சேன். ஸோ அங்கே ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணுறேன். அகைன் அந்த இடத்துல இருந்தும் எனக்கு வெளியே வர வேண்டிய ஒரு கட்டாயம் வருது. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ கையில் பெருசாக காசுலாம் இல்லை. அப்போ தான் இருந்த ஆலமரம் ஆரம்பித்த நேரம் இருந்த காசெல்லாம் அங்கே போட்டாச்சு. பெருசாக ஒன்றும் இல்லை. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்போ என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தர் தான். எப்போவுமே நம்ம நெட்வொர்க்கிங்க்கு எப்போவுமே பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டே இருப்பேன். சிறுதுரும்பும் பல்குத்த உதவுங்கிற மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நெட்வொர்க்கிங் பண்ணிகிட்டே இருப்போம். என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவர்கிட்ட பேசி 10 வருஷம் ஆச்சு. அவருக்கு அந்த டயத்தில் ஏதோ ஒரு விஷயம் பண்ணேன், அது இங்கே சொல்ல முடியாது. அவருக்கு ஃபோன் அடித்து தற்செயலாக சும்மா ஃபோன் அடித்தேன். நான் வந்து அவர் ஃபேஸ்புக்கில் அவர் பர்த்டேன்னு தெரிஞ்சு அவருக்கு ஜஸ்ட் மெசேஜ் பண்ண, அவர் கால் பண்ணார். என்ன பண்ணுறீங்கண்ணே அப்படின்னு கேட்டார். இந்த மாதிரி விஷயம் அப்படின்னேன். சொல்லிவிட்டு இந்த மாதிரி இருக்குப்பா, என்னன்னு தெரில, பார்க்கணும், யோசிக்கணும் அப்படின்னு பேசி கேஷுவலாக சொன்னேன். என்ன பண்ண போகிறீங்கண்ணே அப்படின்னாரு. ரெட் பாக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிராண்டு, இட்ஸ் சைனீஸ் பிராண்டு, அந்த ஃப்ரான்ச்சைசி எடுக்கலான்னு சொல்லி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னேன்.
அவனை காசு இருக்கான்னு தெரில, பார்த்துக்கலாம், லோன் போட்டுருவேன், ஏதாவது பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு மட்டும் கையில் ஒரு பைசா கிடையாது. ஆனாலும் நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு கண்டிப்பாக என்னால் பண்ண முடியும்னு சொல்லிட்டு தைரியமாக இருந்தேன். திருப்பி முடிச்சுட்டு திருப்பி 10 நிமிஷம் கழிச்சு திருப்பி அவரே ஃபோன் பண்ணார். ஆனால் நான் பணம் கொடுக்குறேன், நீங்கள் தைரியமாக ஆரம்பிங்கண்ணே அப்படின்னாரு. ஸோ கையில் பைசா இல்லாமல் ஒரு 25 லட்சம் அது கொடுத்தது அந்த நெட்வொர்க்கிங் தான். அந்த 25 லட்சத்தை வச்சு தான் நான் அப்புறம் கையில் கொஞ்சம் 10 லட்ச ரூபா வச்சுருந்தேன். ஒரு 33 லட்ச ரூபாய்க்கு அந்த ஹோட்டலில் விலைக்கு வாங்கினேன். கரெக்டாக 2019 ஆகஸ்ட் 3 ஆரம்பித்தோம். ஆரம்பித்ததுக்குள்ள இருந்து அடுத்து உங்களுக்கு தெரியும், அடுத்த ஒரு 4 மாசத்துல இன்னொரு அவுட்லெட் பண்ணிட்டேன். ஹச்சிஎல்ல வந்து சோழிங்கநல்லூர்ல ஹச்சிஎல்லோடைய எல்காட்ல வந்து ஹச்சிஎல்லோடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்குது. அங்கே ஒரு பெரிய ஃபுட் கோர்ட்டு, அங்கே வந்து அதே பிராண்டை ஆரம்பிச்சிட்டோம். ஜனவரி பிப்ரவரி 12 ஆரம்பிச்சேன்னு நினைக்கிறேன். ஒரு 45 டேஸ் ரன் ஆச்சு. மார்ச் 16 கோவிட் லாக்டவுன். ஸோ முடிஞ்சிச்சு. அதில் இருந்து அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல விடலை, பிஸ்னஸை டெவலப் பண்ணிட்டே வந்தோம். என்ன நடந்ததுன்னா 2018 ஜீரோவான தன்னம்பிக்கை கொடுத்ததுக்கு வந்து அதான் அந்த அந்த கான்ஃபிடென்ட் கொடுத்தது வந்து ஜேசிஏ தான். தைரியமாக சென்னை வந்தேன். எனக்கு அடுத்த லைஃப் என்னன்னு தெரியாது. என் பசங்க என் பொண்ணு நேரம் சென்னையில் படிச்சுட்டு இருந்தா, காலேஜில் எம்ஓபி வைஷ்ணவ காலேஜில் படிச்சுட்டு இருந்தா. சென்னை வந்துட்டேன். அடுத்த விஷயம் என்ன நடக்குங்க தெரியாது. கார்பரேட் பர்சன் மட்டும் எப்போ உள்ள வச்சிருப்பாங்க, எப்போ வெளியே அனுப்புவாங்கன்னு எதுவுமே தெரியாது. நிரந்தரம் இல்லாத ஒரு வேலை தான். ரீசெண்டாக கூட ஒரு கம்பெனி, நான் சர்வ் பண்ணக்கூடிய கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா, காலையில் வேலைக்கு வந்தாங்க, மதியம் 1 மணிக்கு 200 பேரை ஃபயர் பண்ணாங்க. ஒன் ஷாட்டில் உங்களுக்கெல்லாம் வேலை இல்லை, 3 மாதம் சம்பளம் கிரெடிட் ஆகிடுச்சு, கிளம்புங்கன்னு சொல்லிட்டாங்க. ஐடி கார்டை கொடுத்துட்டு கிளம்புங்கன்ட்டாங்க. அந்த ஃபுட் கோர்ட்டே வந்து ஒரே ஒரே அழுகையாக ஒரே இதாக இருந்தது. எனக்கே கஷ்டமாக இருந்தது, ஏன்னா இப்படி டக்குன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அது அந்த மாதிரியான ஒரு இதுதான் சூழ்நிலை தான் வந்தேன். பட் எகைன் அண்ட் அகைன் நான் டெவலப் பண்ணிகிட்டே இருந்தோம். இன்னைக்கு 7 அவுட்லெட் வச்சுருக்கிறேன். அந்த ரெட் பாக்ஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. ஐ வில் ஒர்க் ஆன் இட் அகைன். பைப்லைனில் இன்னும் ஒரு 3-4-5 அவுட்லெட்ஸ் இருக்குது. மேபி அடுத்த மீட்டிங்குள்ளே இன்னும் ஒரு 7 அவுட்லெட்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்திருப்பேன். ஸோ ஜீரோவில் ஆரம்பித்து ஜீரோவில் கொண்டு விட்டாலும் ஜீரோவிலேருந்து நான் ஹீரோவாக முடியுன்ற இந்த கான்ஃபிடென்ட்டை கொடுத்தது வந்து இந்த ஜேசிஐ தான். நீங்கள் என்டையர் சிவகாசி டைனமிக்கோடைய நான் ரொம்ப எக்ஸாம்பிளாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு சொன்னால், நிறைய விஷயங்கள் இங்கே வந்து நடந்திருக்குது. நாங்கள் ஒவ்வொரு வருஷம் ஒரு மெகா ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணிடுவோம். 2011 எல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஒவ்வொரு வருஷம் ஒரு ஜோன் ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுவோம், இல்லை நேஷனல் ஈவெண்ட் ஹோஸ்ட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் வந்து அந்த வருஷம் 2011 லார்ட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்புறம் மெகா எம்பவரிங் யூத்து, 2012 மெகா ஃபியூச்சர் கரிசல் வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இது. ஒரு ஜோன்கானே ஒரு 7-8 லட்சம், ஒரு 5 லட்சம் 6 லட்சத்தில் முடிக்க நினைக்கிற நேரத்தில் அன்னைக்கு தேதிக்கு கிட்டத்தட்ட 14 லட்ச ரூபா பட்ஜெட்டில் ஜாபோஸ் கல்யாண மண்டபத்தை பிடிச்சி 2012 வந்து கரிசல்ங்கிற ஈவெண்ட் நடத்தினோம். வைகோ அவர்கள் வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு சீஃப் கெஸ்டாக வந்திருந்தாங்க. அந்த ஈவெண்ட்டுக்கு அன்னைக்கு வந்தவங்க எல்லாத்துக்குமே தெரியும் அந்த ஈவெண்ட் எப்படி இருந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ஒரு வில்லேஜே உள்ளே கொண்டு வந்து வச்சோம். அதுக்காக செட்டிங் போடுறதுக்கு சினிமாவில் செட்டிங்ஸ் போடக்கூடிய ஒருத்தரை கொண்டு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணோம். எனக்கு அதில் வந்து ப்ரமோஷன் பார்ட் கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கும் போய் தேடினீங்கன்னு இருக்கும், அந்த ப்ரமோஷன் எல்லாமே அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அந்த ஈவெண்ட்டை அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அந்த தைரியம் கொடுத்துச்சு. இப்போ சேரிட்டி பண்ணுவோம், நம்ம வந்து டொனேஷன் பண்ணணும்னு யோசிப்போம். ஆனால் இப்போ வந்து கேட்டால் நிறைய கொடுக்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்கிறோம். கேட்கறதுக்கு மேலே அந்த அமௌண்ட்டை கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி தயாராக இருக்கும். காரணம் வந்து அந்த நம்பிக்கையை கொடுத்தது தான். அதே மாதிரி 13 வந்து ஹோஸ்ட் ஆஃப் நேஷனல் நாட்கான், மதுரையில் வச்சு நடந்த நாட்கானுக்கு நாங்களும் ஒரு ஹோஸ்டாக இருந்தோம். 2014 வந்து நலந்தா கோயம்புத்தூர் லேமெரிடியனில் வச்சு ஹோஸ்ட் பண்ணோம். அந்த ப்ராஜெக்ட் நான் தான் சேர்மனாக இருந்தேன். அந்த ஈவெண்ட் என்ன நேஷனல் லெவலில் நிறைய பேருக்கு கூட என்னோட கனெக்டிவிட்டி இப்போ வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டே இருக்குது. இன்றைக்கும் மதன்கிற தனிப்பட்ட நான் வந்து ஜோனில் எந்த போஸ்ட்டில் இருந்ததில்லை, நேஷனலில் எந்த போஸ்ட்டில் இருந்ததில்லை, நேஷனல் ட்ரெயினர். ஆனால் இன்னைக்கு ஃபுல்லாக அந்த 2 ஈவெண்ட் 2013 நாட்கானில் என்டையர் ட்ரைனிங் ஏரியாவை எடுத்துக்கிட்டது நான் தான். அதே மாதிரி 2014 நலந்தா. இந்த 2 ஈவெண்ட் எனக்கு ஒரு பெரிய விஷயத்தை கொடுத்துச்சு, கனெக்டிவிட்டியை கொடுத்தது. ஸோ அந்த நெட்வொர்க் கொடுத்தது அதுதான். அப்புறம் ஜோன் கான்ஸு நேஷனல் கவர்னிங் போர்டு நான் பிரசிடண்டாக இருந்தப்போ ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும்னு யோசித்தேன். ஸோ ஒரு ஹோஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ஜிபி ஹோஸ்ட் பண்ணணுன்னே அப்ராடில் வச்சு பண்ணலான்னு சொல்லி முடிவு பண்ணோம். அந்த வருஷம் நாங்கள் ஸ்ரீலங்காவில் வச்சு என்ஜிபி ஹோஸ்ட் பண்ணோம்.
ஸோ அது இது வரைக்கும் எந்த சாப்டரும் ஒரு என்ஜிபியை அப்ராடில் ஹோஸ்ட் பண்ணதே இல்லை. இந்தியா விட்டு தாண்டி ஒரே ஒரு தடவை சிங்கப்பூர்லேயோ மலேசியாவில் நடந்திருக்குது. அது கூட ஜேசி இந்தியாவை ஹோஸ்ட் பண்ணிக்கிடுச்சு அட் டைம் ஆஃப் ஆஸ்பேக் நடக்கிறப்போ ஒரு என்ஜிபி அங்கே கண்டக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை தவிர ஒரு சாப்டரு ஒரு என்ஜிபியை அப்ராட் வச்சு ஹோஸ்ட் பண்ணதுன்னா அது ஜேசி சிவாசி டைனமிக் மட்டும்தான். அது இன்னைக்கு வரைக்கும் அந்த பேர் எனக்கு இருக்குது. 2016 அதை செஞ்சேன், பிரசிடெண்டாக இருந்து அதை செஞ்சேங்கிற ஒரு பெரிய பேர் எனக்கு இருக்குது. ஸோ இப்படி நிறைய விஷயங்கள், பெரிய விஷயங்கள் எடுத்து செய்ய இன்வால்மெண்டோட செய்ய தான் இன்னைக்கு இந்த இடத்துல வந்து அந்த ஜீரோவான இந்த இடத்துல வந்து நீ உட்காந்துட்டு இருக்கேன். ரைட் நவ் ஐ ஆம் டூயிங் அரௌண்ட் 4 to 5 crores பிஸ்னஸ் பர் ஆனம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து போகிறேன். இனி ஒரு 5 வருஷத்தில் என்னுடைய டர்ன் ஓவர் டார்கெட், என்னுடைய கோல் வந்துட்டு அரௌண்ட் 70 to 80 crores. ஸோ நிச்சயமாக அதை அட்டைன் பண்ண முடியும். ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் ஓப்பன் நியூ அவுட்லெட்ஸ் அட் பெங்களூர் டூ. இதெல்லாமே வந்துட்டு நடந்துகிட்டு இருக்குது. ஸோ எங்கே எல்லா லேர்னிங்கும் அங்கே தான் கற்றுக்கொண்டேன். அங்கே கற்றுக்கிட்டதை இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல இன்னைக்கு அந்த இடத்த நோக்கி நாங்கள் நகர்ந்துட்டு இருக்கிறோம். ஸோ அதன் மூலிமா இன்னைக்கு நெட்வொர்க்கிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா ஈவன் நானோ தரணியோ இன்னைக்கு அந்த விஐபியோ எந்த பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எங்களால் உடனடியாக போய் பார்க்க முடியும். அதுக்கான நெட்வொர்க்கிங் வச்சிருக்கிறோம். யாரை பிடிச்சா எங்கே வேலை நடக்கும், இது எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கறது வந்து ஜேசிஏ தான். இத்தனைக்கு பின்னாடி இருந்த ஒரே ஆள் வந்து இவர் தான், ஜேசிபிபி சுப்ராஜ் சார். அவர் ஜோன் பிரசிடென்ட் முடிச்சதுக்கு அப்புறம் இருக்கிற பீரியடில் ஒரு சாப்டர் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாரு. எங்கள் சாப்டரில் எல்லாருமே வில்லேஜ் பேக்ரவுண்டு தான், பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர்ஸு. எல்லாரும் சேர்த்து அன்னைக்கு ஒரு விஷயத்த ஃபார்ம் பண்ணார். முதல்ல ஒரு 25 பேரை ஃபார்ம் பண்ணார். அதுக்கப்புறம் அது 51 ஆச்சு. அதுக்கப்புறம் 100, 101 ஆச்சு, 151, இப்போ 183 பேர் இப்போ மெம்பராக இருக்கிறாங்க. பெரும்பாலும் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்பிரனர்ஸ் தான். யோசிச்சு பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஒரு ட்ரெண்ட் செட் நடந்திருக்குது. கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு எல்லாரும் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம்னு சொல்லி சொன்னால் அதுக்கு பின்னாடி இன்னும் ஒரே ஆள் வந்து அவர் தான். எங்களுக்கு தெரியாமலே எங்களை வந்து மென்டார் பண்ணியிருக்கிறாரு. எங்களுக்கு என்னன்னு நிறைய விஷயங்கள் அது நடந்திருக்குது. அத்தனைக்கு காரணம் இவர் தான். ஸோ ஜேசி பாஸ்ட் இவிபி சுப்ராஜ் சார் தான். நான் இதுக்கு இந்த ஃப்ளோரில் அவர் பெருமைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசலை. ஃபேக்சுவலாகவே அதான் நடந்துச்சு. ஸோ இதில் என்ன விஷயம்னு கேட்டால் 2 விஷயம் இருக்குது இதில். நம்பர் 1, எந்த வேலையை நம்ம செய்கிறோமோ அந்த வேலை 100% இன்வால்மெண்ட் அண்ட் கமிட்மெண்ட் அண்ட் கன்சிஸ்டன்சி, இந்த 3 விஷயம் கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி நம்ம எதை பிலீவ் பண்ணுறோமோ, எப்படி நான் வி பிலீவ்னு ஆரம்பிக்கிறோமோ, நம்மளோட இதில் ஆரம்பிக்கிறோமோ, அதே மாதிரி எதை பிலீவ் பண்ணுறோமோ 100% நம்மளை ஒப்படைச்சிடணும். அது தப்போ ரைட்டோ ஒருத்தருடைய ஐடியாவாக இருக்கணும். அது எக்ஸிக்யூஷன் பின்னாடி இருக்கிறவங்க பண்ணுற மாதிரி இருக்கணும். இது பிஸ்னஸ்லையும் சரி, வீட்லேயும் சரி. சில நேரங்களில் சில முடிவுகளை யார் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் இங்கே பிரச்சனையாகும். அப்போ அந்த முடிவை எடுத்துட்டாங்கன்னா அந்த முடிவுக்கு ஓகே தப்போ ரைட்டோ நான் கூட வாரேன், அதை நஷ்டம் வந்தாலும் பரவாயில்லங்கிற சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்னு சொன்னால் நாம் ஜெயிச்சிடலாம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கறது தான் ஜேசிஐ. நிறைய நேரங்களில் பேசுறதை பற்றி சொன்னேன். பேச்சுக்கலையை வந்து ஜேசிஐ சொல்லிக் கொடுக்குது. ஏன் அதை அப்போ சொல்லிட்டு நிப்பாடி பின்னாடி நான் சொல்கிறேன்னு சொன்னதுக்கு இப்போ காரணம் சொல்கிறேன். பேச்சுக்கலையை நான் வந்து இபிஎஸ் அப்போ அட்டன் பண்ண ஞாபகம் இல்லை எனக்கு. ஸ்பீச் கிராஃப்ட்டு, ஃப்ரீசர் டிடபிள்யூஎஸ் கண்டினியூஸாக எல்லாத்தையும் அவுட்ஸ்டாண்டிங் பார்ட்டிசிபெண்ட்டு முடித்து வெளியில் வந்தோம். ஆனால் பேச கற்றுக் கொடுத்தாங்க. அதே நேரத்தில் எங்கே பேசக்கூடாதுங்கிறதையும் எனக்கு ஆர்கனைசேஷன் கற்றுக் கொடுத்துச்சு. நிறைய இடங்களில் மௌனம் மிகச்சிறந்த மொழி அப்படிங்கிறத எனக்கு கற்றுக் கொடுத்துச்சு. அது எனக்கு எங்கே இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னு சொன்னால், கார்பரேட் அரசியல், வெளியில் உள்ள அரசியலை விட கார்பரேட் அரசியல் மிகப்பெரிய அரசியல். இங்கே எங்கே பேசணும், யார்கிட்ட பேசணும், என்ன பேசணும், எப்படி பேசணும், எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது. கொஞ்சம் பிசகுனாலும் நம்மளை அடித்து தூக்கி வெளியே போட்டுட்டு அடுத்து வேறு விஷயங்களை கொண்டு வரதுக்கு எல்லாம் ரெடியாக இருப்பாங்க. எப்போ மேலே சவுண்டை கூட்டணும், எப்போ சவுண்டை குறைக்கணுங்க, இது அத்தனையும் அங்கே கற்றுக்கிட்டதுனால இவ்வளோ ஷார்ட் பீரியடில் இவ்வளோ அவுட்லெட்ஸ், எல்லாமே பெரிய பெரிய கம்பெனிஸ். இன்னைக்கு BNP பரிபாஸ் பேங்க், ஒன் ஆஃப் த வேர்ல்டு, பரிபாஸ் வந்து மிகப்பெரிய ஒரு கன்சர்ன். கிட்டத்தட்ட ஒரு 5000 பேர் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு இடம். நாட்வெஸ்ட் ஒரு 8000 பேர், ஒரு 12 மாடி பில்டிங் கம்ப்ளீட்டாக காஸ்மோ 1 சொல்லிட்டு அம்பத்தூரில் இருக்குது. அந்த பில்டிங்கில் ஒரு என்டையர் ஏரியா நாங்கள் கொடுத்துருக்குறாங்க. HCL இருக்குது. டெக்கியான்னு சொல்லி ஒரு கம்பெனி. டிடிடிசி வந்து அமெரிக்கன் ஷேர் மார்க்கெட்டுக்கு அவங்களுக்கான சாஃப்ட்வேர்ஸ் அவங்களுக்குலாம் டீல் பண்ணக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி. அதே மாதிரி ஓப்பன் டெக்ஸ்ட்னு ஒரு கம்பெனி. ஸோ இப்படி நிறைய கம்பெனிஸு, நிறைய விஷயங்கள், ஈவன் பிஹைண்ட் ரூட்ஸ்க்கும் நான் பண்ணுறேன்.
பிகைன்வுட்ஸ் யூடியூப் சேனலுக்கு அவங்களுடைய டீ காஃபி, அவங்களுக்கு வேண்டிய ஸ்நாக்ஸ், அவங்களுக்கு வேண்டிய எல்லா இதுவுமே பண்ணுறேன். பர் டே எனக்கு 1500 ஸ்நாக்ஸ் வந்து சப்ளை பண்ணுறேன். இது அத்தனைக்கும் காரணம் அதுதான். அந்த எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாதுங்கிறது கற்றுக் கொடுத்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் விஷயம். ஸோ இதெல்லாமே வந்து மிகப்பெரிய ட்ரைனிங். இதெல்லாம் எனக்கு ஆக்சுவலி நான் சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஓரியன்டேஷன் கூப்பிடுற வரைக்கும் இதெல்லாம் என் மைண்ட்லேயே இல்லை. இன்னைக்கு உட்கார்ந்து பேசுகிறேன், என்ன பேசலாம் அப்படின்னு யோசிக்கிறப்போ, ஆமாம்ல இதெல்லாம் நடந்திருக்கு இல்லையா, இதெல்லாம் இதனால தானே வந்துச்சு, இதெல்லாம் நம்ம என்ன பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறப்போ தான், ஓ ரைட், இதுதான் கரெக்டான இது, எக்ஸாம்பிள்ஸ் இதுதான் சொல்ல முடியும், இதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் இதை வந்து இங்கே ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நிச்சயமாக ஜேசிஐக்குள்ளே இருக்கிறவங்களும் சரி, புதுசாக வரப்போகிறவங்களும் சரி, ரொம்ப பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ட்ரைனிங்கை பற்றி பேசுகிறோம். என்னுடைய சக ட்ரைனர்கள் நிறைய பேருக்கு தெரியும், நான் ஸ்லைடு ப்ரிப்பரேஷன் வந்து ரொம்ப கான்சியஸாக பண்ணுவேன். ஒரு ஸ்லைடு ப்ரிப்பரேஷன் பண்ணுறதுக்கு எனக்கு 15 நாள் 18 நாள் டைம் எடுப்பேன். ஒவ்வொரு ஸ்லைட்லையும் ஒரு மெசேஜ் இருக்கும், ஒரு கண்டென்ட் இருக்கும். அந்த கண்டென்ட்டை வந்து நான் என்ன சொல்ல வரணும், அந்த கண்டென்ட்டை வந்து அந்த அந்த பிக்சர் சொல்லிடும். அந்த அளவுக்கு தான் ஸ்லைடு ப்ரிப்பேர் பண்ணுவேன். அந்த எதுக்காக அதை சொல்ல வரேன்னு சொன்னால், அன்னைக்கெல்லாம் ஒரு வீடியோவே நான் வச்சுருப்பேன். அவ்வளோ வீடியோஸ் நான் எடுத்து வச்சுருப்பேன். நிறைய வீடியோஸ் இன்னைக்கு ஜோனில் அலையக்கூடிய வீடியோஸை வந்து நான் டவுன்லோட் பண்ணதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி அது நிறைய வீடியோஸ் நான் டவுன்லோட் பண்ணியிருப்பேன். பண்ணி எடுத்து வைப்பேன். அதுக்காக மெனக்கிடுவேன். கிட்டத்தட்ட அதுவே வந்து ஒரு 400-500 ஜிபி வச்சிருக்கிறேன். அது இன்னைக்கு ஆக்சுவலி ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகலை, அது வேற விஷயம். அப்போ என்ன சேலஞ்ச் வருதுன்னா, லேட்டரான் வரப்போ இன்னைக்கு ட்ரைனிங்கை பற்றி பேசுறதுக்கு யூடியூப்பை திறந்தா காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு வரைக்கும் அவ்வளோ கண்டென்ட் வருது. மற்றவங்க சொல்லாத ஒரு விஷயத்தை நம்ம எங்கே சொல்லணுங்கிறது தான் ஒரு ட்ரைனருக்குரிய பெரிய சேலஞ்சாகவே இருக்குது. நம்ம ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறதுக்கு முன்னாடி கூகுளில் சர்ச் பண்ணி இது தப்பு ரைட்டுங்கிறது நம்ம அந்த ஃப்ளோரில் வாக்குவாதம் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் அங்கே இருக்குது. அப்போ இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த சொல்லி அந்த ஃப்ளோரை நம்ம கையில் வச்சிருக்கணும், அங்கே இருக்கிறவங்கள நம்ம கேட்க வைக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இருக்க ஒரு பெரிய சேலஞ்ச். இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டால், இந்த சேலஞ்ச் ஏசிஐ அமைப்புக்குமே இருக்குது. அவங்களுக்கும் நான் ட்ரைனிங் கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், ட்ரைனிங் இருக்குது அதனால உள்ளே வாங்கன்னு சொல்லி மார்க்கெட் பண்ணி இன்னைக்கு கூப்பிட முடியாது. அதை தாண்டி என்ன விஷயம் செய்ய முடியும் அப்படிங்கிறப்போ, ஜேசிஐ வந்து தன்னை புதுப்பிச்சுக்கிடுச்சு. ஜேகாம் இருக்குது, இந்த பக்கம் ஜாக், அதாவது ஒன்ஸ் ஜேசி ஆல்வேஸ் ஜேசிங்கிற அளவுக்கு வா, நீ வந்துட்ட வாழை ஒரு தடவை உள்ள வந்து கடைசி வரைக்கும் நீங்கள் ஜேசியாவே இருக்கலாம், உனக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அதுவும் இருக்குது. ஸோ இப்போ எல்லா விஷயங்களும் இருக்குது. எப்படி ஜேசி தன்னை புதுப்பிச்சுக்கிடுதோ அதே அளவுக்கு நம்மளும் நம்மளை புதுப்பிச்சுக்கிடணும் அப்படின்னா தான் நம்ம ஜெயிக்க முடியும். இஃப் யூ ஆர் நாட் அப்டேட்டட் யூ ஆர் அவுடேட்டட்னு சொல்லுவோம். உன்னை அப்டேட் பண்ணிக்க முடியலன்னு சொன்னால் நீ அவுடேட்டட் ஆகிட வேண்டியதான். அது மாதிரி 18 வயசு அப்படிங்கிறது ரொம்ப சரியான வயசு. நான் ஐ ஆம் ஹாக்கி பிளேயர், திருநெல்வேலி ஸ்போர்ட்ஸ் ஸ்கூலில் இருந்தேன். அப்போ வந்து எங்களுக்கு ஒரு கோச், அவர் வார்டனாக இருந்தார். அவர் அடிக்கடி சொல்லுவார், இஃப் யூ ஒர்க் ஹார்ட் 18 இயர்ஸ் யூ வில் என்ஜாய் 80 இயர்ஸ் அப்படிம்பாரு. அது உடலுக்காக மட்டும் சொல்லலை, நம்மளுடைய படிப்பு எல்லாத்துக்கும் சேர்ந்தே சொல்லக்கூடிய விஷயம் தான் அது. 18 வருடம் நீ கடுமையாக உழைத்தால் 80 வருடம் நல்லா இருக்கலாம்னு சொல்லி அதே மாதிரி ஜேசியுக்குள்ளே வந்து ஒரு டென்யூர், ஒரு 7 வருஷம், ஒரு 10 வருஷம் ஒரு ஆக்டிவாக இருந்து நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் லைஃபுக்கு அது யூஸ் ஆகும். உங்களை அறியாமலே அந்த விஷயம் உங்களுடைய இதில் சேர்ந்துருக்கும். அதாவது எப்படி சொல்ல, உங்கள் மசிலில் சேர்ந்துருக்கும். ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் முடிவு எடுப்பீங்க, எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பண்ணுவீங்க. அவ்வளோ விஷயம் நடக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் இந்த ஜேசி அமைப்பு நமக்கு கொடுத்த விஷயங்களை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். ரைட், அந்த லிஸ்ட்டில் நிறைய விஷயம் சொல்லலாம். என்ஜிபி நடத்தணும், அப்புறம் ஜாஸ்மின் கண்டக்ட் பண்ணோம். ஒரு 2017 நாங்கள் ஒரு ஜாஸ்மின் கண்டக்ட் பண்ணோம். ஸோ நேஷனல் ஈவெண்ட்ஸு, இந்த மாதிரி ஈவெண்ட்ஸை எல்லா சாப்டரும் எடுத்து ஹோஸ்ட் பண்ணி பாருங்கள். அதில் உங்கள் மெம்பர்ஸ் இன்வால்வ் பண்ணுங்கள். அப்படி இன்வால்வ் பண்ணுறப்போ அவங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுக்கிறதுக்கு வரும். எப்படி பேசணும், எப்படி வந்து அதை நம்ம வந்து அதை சொல்லணும், எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும், எப்படி ஒரு விஐபியை கூப்பிடுறது, அவங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. தரணி அன்னைக்கும் ஷேர் பண்ணுவாப்புல, அந்த சிகே குமாரவேலோடைய அவங்க ஈவெண்ட்டில் வந்துட்டு ஏர்போர்ட்லேருந்து அந்த ஸ்பார்க்லின் ஹோட்டலில் பிக்கப் பண்ணக்கூடிய பொறுப்பு தரணி போனாப்புல. அந்த ஒரு 1.5 hour, அந்த ஒரு 1 hour ட்ராவல் வந்து தரணிக்கு வந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துச்சு. அதே தான் சொல்கிறேன், உங்கள் மெம்பர்ஸ்க்கும் இல்லை புதுசாக வரக்கூடியக்கும் அந்த மாற்றம் நிகழலாம், எங்கே இருந்தனாலும் நிகழலாம். ஸோ அந்த வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கிக்கோங்க. வாய்ப்புகள் என்றைக்குமே நம்மளுக்காக இருக்காது. நம்ம வாய்ப்புகளை உருவாக்கிக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம முன்னேறிட்டே இருக்கலாம். ஸோ ஜேசியில் எனக்கு என்ன கிடைச்சது, நான் ஏன் இதுக்கு செலவு பண்ணணும், நான் ஏன் இதுக்கு வரணும், ஏன் டயத்தையும் இதில் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு நிறைய வேலை இருக்குது. ரைட், 2 விஷயந்தான். பிஸ்னஸில் வந்து ஒரு பெரிய கம்பெனியோட சிஇஓ வந்து சம்பளம் எக்கச்சக்கமாக வாங்குவார்.
இப்போ கூட ரீசெண்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க. சாரி, எந்த கம்பெனியோட சிஓ பேர் மறந்துருச்சு எனக்கு. சாரி, ஃப்ளைட்டில் ஸ்டார்பக்ஸ். அவர் டெய்லி கிட்டத்தட்ட எத்தனையோ கிலோமீட்டர் வந்து ஃப்ளைட்டில் வந்துட்டு போகிறார் ஆஃபீஸ்க்கு. தனி ஜெட்டு கொடுத்துருக்காங்க. அவர் அங்கே வந்து என்ன டெய்லி உட்காந்து டே டு டே ஆப்ரேஷன்ஸ் டெய்லி ரிப்போர்ட்ஸ் பார்த்து டெய்லி சைன் பண்ணிட்டா இருக்காரு? இல்லை, அவர் டெய்லி ஒரு டெசிஷன் எடுப்பார், இல்லை 2 டெசிஷன் எடுப்பார். அந்த டெசிஷன் எடுக்கிறதுக்கு அவர் வந்து அந்த சம்பளம் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு பிஸ்னஸ் மேன் செய்ய வேண்டியது டெய்லி உட்காந்து டே டு டே ஆப்ரேஷன் பார்க்க வேண்டியது வேலை இல்லை. ஏதோ ஒரு டெசிஷன் எடுக்கணும். அந்த டெசிஷன் மிக பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை உருவாக்கணும். இப்போ நம்மளுக்காக ஒரு டீம் வேலை பார்க்கணும். அப்போ அதுதான் விஷயம். அதெல்லாம் கற்றுக் கொடுக்கறது இங்கே இருக்கும். நம்ம எப்படி அடுத்தவங்கள வேலை வாங்குறது, அடுத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அடுத்தவங்ககிட்ட, அதாவது ஒரு பொருளை விற்று காசு வாங்குறது ஈஸி. ஆனால் இங்கே ஒரு விஷயம் கிடைக்கும்னு சொல்லி ஒரு டொனேஷன் கேட்டு போய் அந்த டொனேஷன் வாங்குறது ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ அந்த வேலையை செய்யறது கற்றுக் கொடுக்கறது தேசிய அமைப்பு தான். ஸோ இங்கே ட்ரெயின் பண்ணிக்கோங்க. உங்களை ட்ரெயின் பண்ணி நீங்கள் அதை லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்புறம் கஸ்டமரை நீங்கள் இது பண்ணுறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ எத்தனை பேர் நான் ஜேசிஸ் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒவ்வொரு தடவையும் ஏதாவது ஆக்சுவலி பாஸ்ட் ஜோன் பிரசிடெண்ட் ஜேபி ஜெயபிரகாஷ் சார், நான் ஜேபின்னு தான் கூப்பிடுவேன். அவருடைய ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் நான் தான் பண்ணி கொடுத்தேன். அது அன்னைக்கே ஒரு 5 பேரை வந்து அங்கே மெம்பர் ஆக்கி வச்சுட்டு வந்தேன். அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நான் போன இடத்துல ராஜபாளையம் எக்ஸல் இவங்கெல்லாம் வந்து ரெகுலர். இன்னைக்கு கடைசி செஷன் எடுக்க போகிற கிறிஸ்டோபர் சாருடைய இது அங்கே நான் முடிச்சு அங்கே ஒரு ட்ரைனிங் போயிட்டு அங்கே யாருமே இல்லை, நானும் அவர் மாதிரி போய் பேனர் கட்டி உட்காந்து அதுக்கு ஆட்களை வர வச்சு அதுக்கப்புறம் உட்காந்து ஒரு 10 பேர் வந்தாங்க, 15 பேர், 20 பேர். ரெண்டாவது செஷன் முடிகிறப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் 25 பேர் இருந்தாங்க. நைட் என்ன பாஸ் ஊருக்கு கிளம்ப விடலை. திருப்பி ஒருத்தர் வீட்டில் போய் உட்கார வச்சு நைட்டை என்னையும் அங்கே தங்க வச்சு நைட்டு ஃபுல்லாக என்னை பேச வச்சுட்டு மறுநாள் காலையில் என்னை அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய அனுபவங்களை கொடுத்த அமைப்பு ஜேசி அமைப்பு. இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கிறேன்னு சொன்னால் என் ஒட்டுமொத்த வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்கள் 2009க்கு பின்னாடி இருக்கக்கூடிய 15 வருடங்களுக்கான வாழ்க்கை வந்து ஜேசியோட அமைப்பு. இது சரி, ஓகே, இது பிஸ்னஸ், இதெல்லாம் இருக்கிறது. என் ஃபேமிலிக்கு நிறைய விஷயங்கள் ஜேசியை பண்ணியிருக்குது. என் பொண்ணு வந்து அவள் ஆடிட்டர். இப்போ லாஸ்ட்டாக முடித்த எக்ஸாமில் வந்து ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே சிஏ கம்ப்ளீட் பண்ணி இப்போ ஆடிட்டராக ஆடிட்டு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். அவளுக்கு நான் வந்து கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி பெங்களூரில் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிக்கிறப்போ +1க்கு வந்து ஈரோடு பாரதிய வித்யா பவனில் சீட்டு வாங்கணும்னு முடிவு பண்ணுறோம். பட் நல்ல ஸ்கோர் 487 மார்க்ஸ் வாங்கியிருந்தா. அவுட் ஆஃப் 500 487 மார்க் வாங்கியிருந்தா. காமர்ஸ் குரூப் தான் சீட்டு வாங்க முடிவு பண்ணுது. ஆனால் அங்கே ரொம்ப டஃப்பாக இருக்குது. அங்கேயும் எனக்கு ஜேசி தான் ஒரு சீட்டு வாங்கி கொடுத்துச்சு. சரி, ஓகே, +2 முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகிறப்போ பாஸ் நேஷனல் பிரசிடென்ட் சுப்பிரமணியம் சார்ட்ட கொண்டு என் பொண்ணை உட்கார வைக்கிறேன். அவர்கிட்ட கவுன்சிலிங் கொடுக்க வைக்கிறேன். அவர் உட்காந்து பேசுகிறாரு. பேசி முடிச்சு இவர் ஆடிட்டர் ஆகணும்னு சொல்கிறா. அதுக்கு அவர் ஒரு சில விஷயங்கள் சொல்லி முடிக்கிறாரு. முடிச்சதுக்கப்புறம் ஐ வாண்ட் டு பிகம் ஏ பாலிசி மேக்கர்ப்பா அப்படிங்கிறான். ஸோ அந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்தது. ஏன்னா அந்த வாய்ப்பு வந்து எனக்கு ஜேசி இல்லைன்னா கிடைச்சிருக்காது. சுப்பிரமணிய சார் யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ சுப்பிரமணிய சார்ட்ட போய் உட்கார வைக்க முடியும்னா அதுக்கு நான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஒர்க் பண்ண போய் தான் அவர் சாதாரண மெம்பராக ஒரு பிரசிடெண்டாக இருந்தவன் போய் பிஎன்பியை மீட் பண்ணி உட்காந்து சரிசமமாக பேச முடியுதுன்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்பை கொடுத்தது ஜேசி அமைப்பு தான். ஸோ அங்கே முடிஞ்சது. காலேஜ் வந்து கிரைஸ்ட் கிடைக்கல. அடுத்த டைம் இன்னொரு ஆப்பர்ச்சுனாக எம்ஓபி வைஷ்ணவா காலேஜில் போட்டிருந்தேன். எம்ஓபி வைஷ்ணவா காலேஜ் வந்து ரொம்ப டஃப். இவ்வளோ நல்ல மார்க் அவங்களுடைய அக்ரிகேட் பார்க்குறதே 800க்கு 4 சப்ஜெக்ட் 800க்கு 8 பார்க்குறாங்க. இவன் 797 மார்க் வாங்கியிருக்கான். அப்படி இருந்து அவங்க கிடைக்கல. ஸோ எகைன் சுப்ராஜ் சாரு, போன லாஸ்ட் ஜாக் சர்மா, அந்த ரமேஷ் சாரு, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் சரி இது பண்ணலான்னு சொல்லி அவங்க ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணி அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க. என் மகளுக்காக ஒரு ஜட்ஜு சைதாப்பேட்டையில் ஜட்ஜாக இருந்தவங்களே இறங்கி வந்து என் கூட வந்து நின்று என் பொண்ணுக்கு 10 நிமிஷத்தில் சீட்டு வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அது நடந்ததுக்கு காரணம் வந்து இந்த ஜேசிஏ தான். இன்னைக்கு அவள் ஆடிட்டர் ஆனதுக்கு காரணமும் இந்த ஜேசி அமைப்பு தான். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நான் சொல்ல முடியும் ஜேசியோடைய கான்ட்ரிபியூஷன் எந்த அளவுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆன் த ஹோல் ஒரு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். வாங்க, புதுசாக சேர்றவங்க சேருங்க. எக்ஸிஸ்டிங் இருந்தவங்களும் நிறைய வாய்ப்புகளை உருவாக்கிக்கோங்க. எல்லா ஈவெண்ட்டையும் அட்டன் பண்ணுங்க. நெட்வொர்க்கிங் கிரியேட் பண்ணிக்கோங்க. அந்த நெட்வொர்க் இஸ் அ நெட்வொர்க் அப்படிங்கிறது தான் இனி ஃபியூச்சரு. அந்த நெட்வொர்க்கை நீங்கள் கிரியேட் பண்ண உங்களுக்கான லைஃப்பில் நீங்கள் எல்லா இடத்துக்குமே ட்ராவல் பண்ணுறதுக்கு அது இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நீங்கள் நான் பிஸ்னஸ் பண்ணுறேன், அதில் ஒரு பார்ட் வந்து அந்த ஸ்நாக்ஸ் சப்ளை பண்ணுறேன்னு சொன்னேன் இல்லையா.
என்டையர் தமிழ்நாடுல இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெஷல் ஸ்நாக்ஸும் திருநெல்வேலி அல்வா கொடுப்பேன், தூத்துக்குடி மக்ரோன் கொடுப்பேன், சிவகாசியில் கார்னேஷன் பேக்லேருந்து கேக்கு, ப்ளம் கேக்கு, ரஸ்க்கு எடுத்துகிட்டு வரேன், மதுரையிலேருந்து குச்சி மிட்டாய், இது மாதிரி எல்லா ஸ்நாக்ஸும் எடுத்துகிட்டு வந்து இங்கே கார்பரேட்ஸுக்கு கொடுக்குறேன். இதுக்கு எல்லாத்தையும் யாருக்கு பேக்ரவுண்டில் இருந்து எனக்கு வாங்கி கொடுக்காங்கன்னா எல்லாமே ஜேசிஐ மெம்பர்ஸ் தான். திருநெல்வேலி அல்வா வேணும்னா சுப்லட்சுமி மேடமுக்கும் முருகானந்த் சாருக்கும் ஃபோன் பண்ணுறேன். எனக்கு தூத்துக்குடியிலேருந்து மக்ரோன் வேணும்னா கார்த்திக் ஃபோன் பண்ணி மாப்பிள்ள அந்த மாதிரி இது வேண்டியதுக்கடான்னு சொல்லி சொல்கிறேன். அவர் தான் வாங்கி அனுப்புகிறாரு. எல்லா இடத்துலையும் எனக்கு இதில் சப்போர்ட் பண்ணுறது ஜேசிஐ மெம்பர்ஸ் தான். அப்போ நம்ம ஜேசிஐக்குள்ளே இருந்தோம்னு சொன்னால் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு இது மிக சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ இதெல்லாம் என்னோட யூஎஸ்பி. நான் வந்து இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் இங்கே யாருமே கொடுக்கல, நான் கொடுக்குறேன். அது என்னோட யூஎஸ்பி. அதை தேடி இருக்கிறேன். இது மாதிரி ஈவன் இங்கே பெங்களூர்லேருந்து கூட, பெங்களூர் என்னுடைய என்டிடிஎஸ் டீம்மேட் வேணும், அவர்கிட்ட இருந்தும் நிறைய ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் இருக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்களுக்கு நெட்வொர்க்கிங் நடந்திருக்குது. ஸோ அதனால் நம்ம எப்படி பார்க்குறோம், நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி டாக்டர் சுபத்ரா செல்லத்துறை, ஜேசி சாக்டர் சுபத்ரா செல்லத்துறை அண்ட் அஞ்சனா கார்த்திக். ரொம்ப சந்தோஷம். இவ்வளோ பேர் கிட்டத்தட்ட ஒரு 33 பேர் இருந்திருக்கீங்க. சாதனை தான், சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு சந்தர்ப்பத்தில் உங்களை முடிஞ்சா நேராக வரேன், மீட் பண்ணலாம், பார்க்கலாம். தேங்க்யூ. Thank you, sir. Floor hand over to the president. Thank you, sir. Thank you, sir. Feeling ரொம்ப ரெஃப்ரெஷ்டா மோட்டிவேட்டடா இருக்கு சார். ரொம்ப லைவ்லி எக்ஸாம்பிள்ஸோட சூப்பரா இருந்துச்சு. And now it's time to feedback by participants. So feedback by participants. Hi sir. Hi Anjana. Hello. Thank you for this wonderful opportunity. Actually நான் ஜேசியில் நிறைய பேர் எனக்கும் பார்த்துருக்கேன். பட் நம்ம இன்னும் மிஸ் பண்ணிட்டோம் அத்தனை வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது இந்த மொமெண்ட்டை. ஸோ நான் சீக்கிரமே ஜேசியில் சேரதுக்கு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. தேங்க்யூ அஞ்சனா ஃபார் என்ன சொல்ல, எனக்கு லிங்க் அனுப்பிச்சு இப்போ ஜாயின் பண்ணுங்க, யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு என்னை போஸ்ட் பண்ணியிருந்தாலும் இப்போ நான் சார் நமக்காக இப்படி மெனக்கெட்டு சொல்லும் போது நம்ம இவ்வளோ நாள் இதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நான் சீக்கிரமே ஜேசி ஜாயின் பண்ணி என்னுடைய எல்லா பெனிஃபிட்டும் என்ஜாய் பண்ணுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ சார். திவ்யா, நீங்க ஜேசிக்குள்ள வந்துட்டீங்கன்னா என்னோட ஐஓ கிளியர். வெல்கம் டு ஜேசிஐ. ஷூர் சார், ஷூர். தேங்க்யூ. Thank you, Divya. Anyone else? மீனா ராஜா மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, பேசுறீங்கன்னா பேசுங்க. எஸ், நமஸ்காரம் மதன்ஜி. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? என்னுடைய சக பிரசிடென்ட். ஆமா, எங்க கோ பிரசிடென்ட் மதன்ஜி 2016. சோ நைஸ். எனக்கு நிஜமாவே மதன்ஜிக்கு பின்னால இவ்ளோ கதை இருக்கான்னு தெரியாது. ஆலமரெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், பட் இவ்ளோ கதை இருக்கா, இவ்ளோ பெரிய ஆண்டர்பிரனர் ஆயிருக்கீங்களா அப்படின்றது இட்ஸ் a big eye opener for me and lot of people here. So really hats off for your hard work. என்னதான் ஜேசி இருந்தாலும் நம்மளோட ஹார்ட் ஒர்க் இல்லாம கண்டிப்பா அது சாத்தியப்பட்டிருக்காது. So really hats off to your hard work. அந்த நாலேஜ் கொடுத்தது ஜேசி. கண்டிப்பா அந்த ஹார்ட் ஒர்க்லாம் இருக்க போய் தான் நீங்க பெரிய லெவலுக்கு வந்திருக்கீங்க. So proud to see you like this. Really for much more. Thank you, sir. Thank you, Ji. Thank you. Thank you so much, ma'am. And now privilege for our zone officer orientation, Subhadra ma'am. தேங்க்யூ பிரசிடென்ட். உண்மையிலே எக்ஸ்ட்ராடினரி செஷன். அண்ட் ஜேசிஐ வந்து இவ்வளவு அழகா சொல்ல முடியும் அப்படின்னா நிச்சயமா அது நம்ம நேஷனல் ட்ரெயினர் மதன் சாரால தான் சொல்ல முடியும் அப்படின்னு நான் ஆள் மனதில இருந்து நான் சொல்ல விரும்புறேன். பிகாஸ் ஐ எம் தேர் ஃப்ரம் த பிகினிங், ஃப்ரம் எஸ்டர்டே நம்ம வந்து செஷன் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ எவ்ரி ஒன் இஸ் யூனிக். ஒருத்தர் தனித்துவம் இருக்கு. அந்த விஷயத்த சொல்றதுக்கு ஒரு முறை எடுத்துக்கிறாங்க. ஸோ ஓரியன்டேஷன் இப்படியும் பண்ணலாம் அப்படிங்கறது ஒரு நேஷனல் ட்ரெயினர் லெவலுக்கு கொடுத்த ஒரு ஓரியன்டேஷன் நான் சொல்லுவேன். ஸோ அந்த வகையில திஸ் வாஸ் வெரி இம்பாக்ட்ஃபுல் ஒன். ஐ பர்சனலி மீனாராஜா மேம் சொன்ன மாதிரி, அப்புறம் இவங்க முன்னாடி திவ்யா மேம் பேசும்போது சொன்னாங்க, இன்னும் நிறைய விஷயம் இருக்கு, நான் அதை யூஸ் பண்ணிப்பேன், கரெக்டா நான் வந்து ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுக்குற அளவுக்கும் இந்த செஷன்ல அட்டென்ட் பண்ண ஒருத்தரும் இன்ஸ்பயர் ஆகி இன்னும் நிறைய இருக்குன்னு ஃபீல் பண்ற அளவுக்கு நீங்க நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. ஸோ ரியலி கிரேட்ஃபுல் டு யூ ஃபார் யுவர் வண்டர்ஃபுல் செஷன்.
தென் அதே மாதிரி பார்ட்டிசிபென்ட்ஸ் ஒருத்தரும் ஃபீல் பண்ணியிருப்பீங்க, யோசிச்சிருப்பீங்க. உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கருத்துக்களும் இந்த இடத்துல நீங்க ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் உங்கள ரிக்வெஸ்ட் பண்றேன். இன்னும் ஒருத்தர் கூட உங்களுடைய கருத்துக்கள் ஷேர் பண்ணலாம். செஷன் எப்படி இருந்தது அப்படின்னு. ஐ பர்சனலி தேங்க் ஜெயக்குமார் நம்ம மதன் ராஜ் சார் வந்து நான் வந்து பர்சனலா நான் தேங்க் பண்றேன். இந்த செஷன் அக்செப்ட் பண்ணி இந்த இடத்துல பிரசன்ட் பண்ண வந்ததுக்கு, உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு, ஆன் பிஹாஃப் ஆஃப் Zone 18, Zone Governing Board members and all the presidents and the members and non-JCs present here, எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. Thank you so much, ma'am. Closing remarks by chair. So JCI ஒரு ப்ரொஃபஷனல் பிளாட்ஃபார்ம். ஸோ ஃபார் லேர்னிங், எக்ஸ்பீரியன்சிங், என்ஜாய், இந்த மாதிரி ஒரு தியரியா நான் நிறையா கேட்டிருக்கேன். பட் நவ் இன்னைக்கு சார் சொன்னதுல வந்து ரொம்ப லைவ்லியா இருந்துச்சு. ஸோ சூப்பரா இருந்துச்சு சார் செஷன். அண்ட் ஸோ ஓவர் டு vote of thanks by JC Nivedita. Thank you for the wonderful section. ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்க சொல்லும்போது எங்களுக்கே மோட்டிவேஷனா இருந்துச்சு. எவ்ளோ இப்பலாம் ஜேசில இருக்குமா அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. Thank you for organizing a wonderful event. Thank you Zeppi sir. Thank you faculty. Thank you the officer orientation, zone governing board team, எல்லா LO presidents and members, our president Anjana ma'am, எல்லாரும் இவ்ளோ enthusiastic-ஆ மத்தியானம் லஞ்ச் டைம்ல கூட எல்லாம் ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு கேட்கும்போது. தேங்க்யூ. நான் ஜேசி மெம்பர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு. ஃப்ரம் JCI சிவகாசி, டச்சஸ் செக்ரட்டரி நிவேதிதா. Thank you, secretary. So let's adjourn, ma'am. Subhadra ma'am, let's adjourn. Yes, ma'am, please proceed. Okay. JCI India, Zone 18, JC Sivahasi Duchess, Mega Online Orientation Program, hereby adjourned. Thank you. Thank you. Thank you. Well done, President, for the wonderful host.